அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். தன் பிள்ளைகளின் சிறப்பான எதிர்காலத்திற்கு கல்வியே சிறந்த மூலதனம் என்று நினைக்கும் நடுத்தர வர்க்க குடும்பத் தந்தை தன் சக்திக்கு மீறி மகன்களுக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்கிறார். இந்த யதார்த்தமான மனநிலையை விவரிக்கும் கதை மக்குப்பைய சிறுகதைக்குள் செல்வோமா? ராத்திரி திடீர்னு வந்த கனவால எனக்கு தூக்கமே போயிடுத்து. என் கனவுல வந்த என்னோட அப்பா கோபமா சொன்ன வார்த்தை என்ன தூங்க விடாம தடுத்தது. ஏசிய ஆஃப் பண்ணிட்டு புரண்டு புரண்டு படுத்தேன். இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு கனவு எனக்கு வந்ததே இல்ல. என் அப்பாவோட வாயில இப்படி ஒரு வார்த்தை, அதுவும் என்ன பார்த்து. ஏன் அப்படி சொன்னாரு? நான் எந்த தப்புமே பண்ணலையே. பக்கத்துல என்னோட மனைவி அசந்து தூங்கின்னு இருந்தா. படுத்தா மறுபடியும் கனவுல அப்பா வந்து மிரட்டுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. மெதுவா எழுந்து பூனை போல நடந்து ஹாலுக்கு வந்தேன். அந்த நீளமான ஹால்ல குறுக்கு மறுக்குமா நடந்துட்டே இருந்தேன். இன்னைக்கு கார்த்தால தான் கிராமத்துல இருந்த என் பள்ளிக்கூடத்தோட அலுமினி மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அத நினைச்சதும் மனசு கொஞ்சம் பதட்டம் குறைஞ்ச மாதிரி லேசா இருந்தது. அந்த ஸ்கூல்ல 1ஆம் வகுப்புல சேர்ந்தேன். நான் படிச்ச காலத்துல எல்கேஜி, யுகேஜிலாம் கிடையாது. நேரா 1ஆம் கிளாஸ் தான். அதுல இன்னும் சொல்லணும்னா, ஸ்கூல்ல சேர்றதுக்கு பிறப்பு சான்றிதழ் தேவைப்படாத காலம். அதெல்லாம் இப்போ நம்பவே முடியாது. ஆமாமா, இப்ப கூட ஞாபகம் இருக்கு. அந்த சமயத்துல பிரின்சிபலோட ரூம்ல அப்பாவுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்ல. அந்த மாணவர் சேர்க்கையின் போது தலைமை ஆசிரியரோட எதிர்க்க நானும் என்னோட அப்பாவும் நின்னுண்டு தான் இருந்தோம். நான் ரொம்ப ஒல்லியா உயரம் குறைவா இருப்பேன். அதனால அந்த தலைமை ஆசிரியர் எனக்கு 5 வயசு முடிஞ்சுதோ இல்லையோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தலைய நேரா வச்சு என்னோட வலது கைய மேல உயர்த்த சொன்னார். அப்புறம் வளைச்சு இடது காத தொடணும். நான் தொட்டுட்டேன். உடனே என்ன ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. அந்த நாள என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா என்னோட அப்பா என் கன்னத்துல முத்தம் கொடுத்தாரு. அந்த முத்தம் கொடுக்கிற சாக்குல என் காதுல ஒரு விஷயம் சொன்னாரு. இதோ பாருடா, நல்லா படிக்கிற பசங்க பக்கத்துல தான் உட்காரணும். மக்கு பயலுங்க சவகாசம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. நிறைய பிள்ளைங்க அன்னைக்கு புதுசா ஸ்கூலுக்கு சேர்ந்திருந்தாங்க. எல்லாரோட அப்பாக்களும் வந்திருந்தாங்க. ஒரு சிலருக்கு தாத்தாக்கள் வந்திருந்தாங்க. ஆனா ஒன்றி ரெண்டு அம்மாக்கள் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், என்னோட அப்பா மாதிரி அங்க யாருமே இல்ல. அது என்ன வித்தியாசம்னா, என் அப்பாக்கு மட்டும் தலைமுடி முழுக்க வெள்ளை வெளேர்னு இருந்தது. மத்த அப்பாக்கள் தலைமுடி கருப்பா இருந்தது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது. அதுல முதன்மையானது என்னோட அப்பா ரொம்ப வயதானவர்ன்றதுதான். என் அம்மாவும் அப்படிதான். தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, அப்பாவுக்கு செவ்வாய் தோஷம் இருந்துதாம். வரனே கிடைக்கலையாம். அம்மாவுக்கும் செவ்வாய் தோஷம். 2 பேருக்கும் கல்யாணம் லேட்டா ஆயிடுத்து. இருந்தாலும் என்னோட அப்பா பியூசி படிச்சிருந்தாரு. அரசாங்க வேலை, பொறுப்பா பணத்த சேர்த்து வீடு வாங்கினாரு. வீட்ட சுத்தி தோட்டம் போட்டாரு. என்னோட அம்மாவும் 8ஆம் வகுப்பு படிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்ததால நானும் என் தங்கையும் சொந்த வீடு, சொந்த நிலம், இந்த சொகுசு வாழ்க்கையில நன்னாவே வாழ முடிஞ்சது. நான் பள்ளி இறுதி வகுப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே அப்பா ரிட்டையர்டே ஆகிட்டாரு. அம்மா மட்டும் டீச்சர் வேலையில இருந்தாங்க. என்னோட அப்பா வீட்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. தோட்டத்துல செடிய பராமரிக்கிறது, வயல்வெளி வேலை பார்க்கறது, மாடுகள் பராமரிப்பு, இப்படி என் கண் எதிர அவரோட உழைப்ப பார்த்து பார்த்து எனக்கு உடம்பே நடுங்கும். நான் அப்பா அளவுக்கு வலிமையான உடல் கொண்டவன் கிடையாது. பூஞ்சையா இருப்பேன். என் தங்க கூட ஓரளவு என்ன விட பரவாயில்ல ரகம்தான். எங்களோட உறவுக்காரங்க யாராவது உருப்படியா எதையுமே பண்ணாம வீண் பேச்சு பேசின்னு இருந்தா அவங்கள மக்கு பய அப்படின்னு எங்க அப்பா பல்ல நர நரன்னு கடிச்சிட்டே சொல்லுவாரு. இந்த வார்த்தைய கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். ஆனா நானும் என் தங்கையும் படிப்புல நம்பர் 1. அதனால அப்பாக்கு ரொம்ப நிம்மதி. நம்ம குழந்தைங்க பிழைச்சுப்பாங்க அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருந்தது.
அதுக்கு தகுந்தா மாதிரி பள்ளியில 8ஆம் வகுப்புல நடந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல நானும் என் தங்கையும் டிஸ்ட்ரிக்ட்லயே முதல் மாணவர்களா வந்தோம். +2 வரைக்கும் பாட புத்தகங்கள் எங்களுக்கு இலவசம். கொஞ்சம் பணமும் பரிசா கிடைச்சது. அப்பா ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாரு. இப்படிதான் நம்ம பொழைக்கிறதுக்கு நல்ல வழிய தேடணும்டா அப்படின்னு புன்னகையோட அவர் சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு பெருமிதமா இருக்கும். +2 முடிச்சிட்டு பாலிடெக்னிக் சேர்ந்தேன். அதுக்கு ஹாஸ்டல்ல தங்கணும். அந்த சமயத்துல அப்பா சொன்னாரு, "நீ புத்திசாலி பையன், உழைப்பாளி. ஆனா அங்க போய் நேரத்தோட மதிப்பும், பணத்தோட மதிப்பும் தெரியாத மக்கு பசங்க கூட சேரக்கூடாது" அப்படின்னு சொன்னாரு. பாலிடெக்னிக் முடிஞ்சதும் எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. ஆனா அப்பாக்கு உடம்பு சரியில்ல. இருந்தாலும் வீட்ட தன்னோட கட்டுப்பாட்டுல தான் வச்சிருந்தாரு. தங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சா. அவளுக்கு மேற்கொண்டு படிக்க ஆசைதான். ஆனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்பா. எனக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சது. அதுக்கு அடுத்த வருஷம் என் கல்யாணம் முடிஞ்சது. அந்த சமயத்துல தான் என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மாவுக்கு பட்டணம் வர இஷ்டம் இல்ல. அம்மாவ கிராமத்துல உறவினர்கள் கிட்ட விட்டுட்டு மனைவியோட பட்டண பிரவேசம் பண்ணேன். பட்டணத்தோட சுறுசுறுப்பும் ட்ரெயின்ல கூட்டம் கூட்டமா வேலைக்கு போற மனிதர்களையும் பார்த்ததும், அடடா! அப்பா உயிரோட இருந்திருந்தா இங்க அழைச்சிண்டு வந்து இவங்கள காட்டியிருக்கலாம். அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு தோணித்து. படிச்ச என்னோட மனைவிக்கும் உடனடியா வேலை கிடைச்சிடுத்து. உதவிக்கு ஆள் வச்சுண்டோம். பணத்தோட மதிப்ப நல்லா தெரிஞ்சவனா. அதனால சிக்கனமா செலவு பண்ணி வங்கியில லோன் போட்டு வீடும் வாங்கி கிரகப்பிரவேசம் செய்து என் அம்மாவையும் பட்டணத்துக்கே கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்த நேரம் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அடுத்த ஒரு வருஷத்திலேயே அம்மாவும் எங்கள விட்டு போயிட்டாங்க. என்னோட 2 மகன்களையும் கான்வென்ட்ல படிக்க வச்சு வீட்டு லோன அடைக்க வேண்டிய நிலையால நானும் என் மனைவியும் வேலைக்கு போன போது கூட மாச கடைசியில கையில பணம் நிக்கவே இல்ல. எப்படியோ போராடி வீட்டுக்கடனை முடிக்கும்போது என் பெரிய பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தான். 2வது பையன் பள்ளி இறுதி வகுப்புல இருந்தான். என் மனைவி தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. சேமிக்கலாம்னு வரும்போது செலவுகள் வானுயர வந்தன. என்னோட அப்பா கிராமத்துல வச்சிருந்த வீட்டையும் நிலத்தையும் வித்தேன். பாதி காச தங்கைக்கு குடுத்தேன். என் பங்கு வந்த பணத்துல கொஞ்சம் எடுத்து என் மனைவிக்கு மருத்துவம் பார்த்து அவள காப்பாத்தினேன். மீதி பணத்த பத்திரமா வங்கியில போட்டு வச்சிருந்தேன். அப்பாடான்னு இருந்தது. கொஞ்சம் வருஷத்திலேயே என்னோட மூத்த பையன் மாஸ்டர்ஸ் படிக்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னான். அந்த வெளிநாட்டு காலேஜ்ல படிக்கிறது அவனோட எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்ல, எனக்கும் ரொம்ப பெருமையான விஷயம். அவன் வெளிநாட்டுல பகுதி நேர வேலை பண்ணிண்டே படிக்கிறதா சொன்னான். ஆனா என்னோட மகன் அங்க சமைச்சு சாப்பிட்டு பகுதி நேர வேலையும் செஞ்சுண்டு படிச்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நான் நினைச்சேன். என்னோட அப்பா என்ன அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலையே. அதனால அவனுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு குடுத்தேன். அப்புறம் தங்குமிடம், சாப்பாட்டு செலவுக்காக என் அப்பாவோட உழைப்பால வாங்கிய சொத்துக்களை வித்து கிடைச்ச அந்த பணம் வச்சிருந்தேன் இல்லையா? அந்த பணம் அத்தனையும் வழிச்சு வாரி அவனுக்கு குடுத்துட்டேன். அவனுக்கு தன்னோட தாத்தாவோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு தான். அது மட்டும் இல்ல. இப்போ ரொம்ப நல்லா படிக்கிற என் 2வது பையனுக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரிக்கே அதே வெளிநாட்டு கல்லூரியில படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிடுத்து. எல்லாம் குடுப்பின தானே. குழந்தைங்க பொழைச்சிக்க படிப்பு தானே ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் கூட யோசிக்கலையே. அவனுக்கும் எஜுகேஷன் லோன் போட்டுட்டு மேற்கொண்டு தங்குமிடம், சாப்பாட்டு செலவுக்கு இதோ பட்டணத்துல என் சொந்த உழைப்பால கிடைச்ச இந்த வீட்டை தான் அடமானம் வச்சு அவனுக்கு குடுக்கணும்னு கச்சிதமா திட்டம் போட்டு வச்சிருக்கேன். என்ன படிக்க வச்ச அப்பா, அப்புறம் என்னோட ஆசீர்வாதம் எல்லாம் இந்த பணத்துல அடங்கி இருக்கே. இதுக்காகத்தான் நாளைக்கு காலையில பேங்க்குக்கு போகணும். இதையெல்லாம் என்னோட அப்பா உயிரோட இருந்து பார்த்திருந்தா எவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. இப்படிதான் ராத்திரி எல்லாம் எங்க அப்பாவை நினைச்சு ஏங்கி தவிச்சிட்டு தூக்கமே வராம ரொம்ப நேரம் புரண்டுட்டே இருந்தேன்.
அப்புறம் எப்ப தூங்கினேன்னு எனக்கே தெரியாது. ஆனா, இது எதுவுமே தெரியாம, என்னைக்குமே என் கனவுல வராத என் மதிப்பிற்குரிய அப்பா, ஏனோ சரியா இன்னிக்கு தான் வந்தாரு. என் பொறுப்பான நடவடிக்கைகள அவர் பாராட்டலேன்னா கூட பரவால்ல. என்ன பார்த்து கோவமா, "மக்குப் பய" அப்படின்னு பல்ல நரநரன்னு கடிச்சுட்டே திட்டுறாரே! இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது புரியிறதா? இப்படியாக இந்த கதை முடிகிறது.